2024 முடிய போது இந்த வருஷத்துல என்ன நடந்திருந்தாலும் அடுத்த வருஷத்துலயாச்சும் நீங்க நினைச்சதை முடிக்கணும், நீங்க நினைச்ச லைஃபை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சில மைண்ட் செட்லாம் உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். உங்க மேனிஃபெஸ்டேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான சில ப்ரிப்பரேஷன்லாம் நீங்க பண்ணணும். இன்னைக்கு இந்த வீடியோல புது வருஷத்துல நீங்க நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க ரெடி பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். இந்த 3 விஷயத்தையும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி அடுத்த வருஷத்தை பெஸ்டா நீங்க கொண்டு போறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அது உங்களுக்கு கொடுக்கும். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் ஏஞ்சல் யோகேஷ். வெல்கம் டு ஃபைனலி ஷைன். இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல உங்களுக்கு நான் கொடுத்துறேன். உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பத்தின ஃபுல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மேனிஃபெஸ்டேஷன் கைடன்ஸ் வீடியோ கோர்ஸ் ஒன்னு உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணிருக்கேன். இது ஒரு 2 hours வீடியோ கோர்ஸ். மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின எல்லா கைடன்ஸும் இந்த ஒரே கோர்ஸ்ல தெளிவா உங்களுக்கு கிடைக்கும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பர்ச்சேஸ் பண்ணி உங்க மேனிஃபெஸ்டேஷன் ஜர்னியை பவர்ஃபுல்லா நீங்க கொண்டு போக ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 2025ல நீங்க நினைச்சதை அடையிற ஜர்னிக்கு இந்த வருஷத்துக்குள்ள நீங்க என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல உங்க புது வருஷத்துல நீங்க நினைச்ச வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கணும்னா முடிய போற இந்த வருஷத்தை நீங்க சரியான மனநிலையோட ஒரு எண்டுக்கு கொண்டு வரணும். இந்த 2024ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதுல நல்ல விஷயங்களும் இருக்கும், சில டிசப்பாயின்மெண்ட்ஸ், மனக்கசப்பான விஷயங்கள் கூட நடந்திருக்கலாம். இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்குள்ள நீங்க சுமந்துக்கிட்டு ஒரு மிக்ஸ் ஃபீலிங்ஸோட உங்களோட புது வருஷத்தை நீங்க ஸ்டெப் இன் பண்ணீங்கன்னா உங்க அடுத்த வருஷத்தை இதே பாரத்தோட தான் நீங்க ஆரம்பிச்சு அதிலே நீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த வருஷம் நடந்த டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க, அதுல இருந்து என்னெல்லாம் மாத்தி அமைச்சு அடுத்த வருஷத்தை நீங்க பெஸ்டா உருவாக்க போறீங்கன்னு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுங்க. எந்த ஒரு சேலஞ்சா இருந்தாலும் அதுல இருந்து ஏதோ நம்ம மாத்தி அமைக்கணும், சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய விஷயங்கள் மோஸ்ட்லி நம்மளுக்கு நடந்திருக்கும். சோ இந்த பாடங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு உறுதியோட அடுத்த வருஷத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு மைண்ட் செட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த வருஷம் என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் கொடுத்திருக்குன்னு நினைச்சு பார்த்து ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதுக்கு மனசார உங்க நன்றி உணர்வை நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இப்போ வரைக்கும் கிடைச்ச பிளெஸிங்ஸை நீங்க நோட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாதான் அடுத்தடுத்த பிளெஸிங்ஸை அடுத்த வருஷம் உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். சோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள 2024ல நீங்க கத்துக்கிட்ட பாடத்தையும் உங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங்ஸையும் ஒரு பேப்பர்ல எழுதி இந்த வருஷத்தை கிரேஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே நன்றி உணர்வோட நல்ல மனநிலையோட அடுத்த வருஷத்தோட இலக்கை நோக்கி நீங்க போறதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் ஒரு பெரிய பூஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததா அடுத்த வருஷத்துல நீங்க என்னெல்லாம் அடைய போறீங்கன்னு ஒரு கிளியரான லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க லிஸ்ட் பண்றப்போ நெக்ஸ்ட் இயர் உங்களோட இலக்கு என்ன, உங்க லைஃப் எதை நோக்கி நீங்க கொண்டு போக போறீங்கன்னு ஒரு தெளிவான பிக்சரை அது உங்களுக்கு கொடுக்கும். உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கணும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கணும், உங்க ஃபைனான்ஸ்ல நீங்க என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போறீங்கன்னு உங்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் லைஃப்லயும் ஸ்பெசிஃபிக்கான கோல்ஸை நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. இதை நீங்க லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒன்னொன்னையும் நீங்க அடையறதுக்கு என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்க போறீங்கன்னு ஒரு ஆக்ஷன் பிளானை நீங்க ரெடி பண்ணுங்க. உங்க ஹெல்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு வீக்லி ஒரு 3 தடவை நீங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் கோலை நீங்க அடையறதுக்கு மந்த்லி உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க விசிட் பண்ண போறீங்களா? உங்க ஃபைனான்ஸ் கோலை நீங்க அச்சீவ் பண்ணதுக்கு மந்த்லி ஒரு தொகையை சேர்த்து வைக்க போறீங்களான்னு ஒரு ஆக்ஷன் பிளானை நீங்க ரெடி பண்ணுங்க. இது உங்க நெக்ஸ்ட் இயர்ல நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண போற விஷயங்களையும் அது அடையிற பாதையும் உங்களுக்கு தெளிவா காட்டும். கான்ஃபிடன்ஸோட நெக்ஸ்ட் இயர் உங்க கோல்ஸ் அடையறதுக்கு இது உங்களை தயார்படுத்தும். கடைசியா 2025ல உங்க ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்னு ஒரு ருட்டீனை நீங்க பிளான் பண்ணுங்க. நீங்க பிளான் பண்ண ருட்டீனை வருஷம் ஸ்டார்ட் பண்றப்போ நீங்க அதை ஆரம்பிச்சு டெய்லியும் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு ஹேபிட் ஆயிடும். இந்த பவர்ஃபுல் ஹேபிட்ஸ் உங்க ட்ரீமை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டெய்லி மார்னிங் எந்திரிச்சோடனே என்னோட கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை நான் பண்ண போறேன். ஈவினிங் ஒர்க் முடிஞ்சோடனே நான் ஒர்க் அவுட் பண்றது மாதிரி என்னோட ஆக்ஷன் பிளான்ல இருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நான் பண்ண போறேன். டெய்லி நைட்டு என்னோட விஜுவலைசேஷன் பண்ண போறேன்னு ஒரு டெய்லி ரொட்டீனை பிளான் பண்ணுங்க. எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் என்னோட ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போறேன். எவ்ரி எண்ட் ஆஃப் த மந்த் என்னோட ஃபேமிலியை நான் விசிட் பண்ண போறேன்னு வீக்லி மந்த்லி ரொட்டீனை கூட இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு ரொட்டீனை உருவாக்கி அதை டெய்லியும் ஃபாலோ பண்ணி ஒரு ஹேபிட் ஆக்குறப்போ நீங்க நினைச்ச வாழ்க்கையை நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான எனர்ஜி நாளடைவில் அது கிரியேட் பண்ணி கொடுக்குதுன்னு இதை பண்றப்போ நீங்களே பாப்பீங்க. டிசிப்ளினா டெய்லி உங்க மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸை நீங்க யூஸ் பண்றப்போ உங்க ஆக்ஷன் பிளானை நீங்க எடுத்துட்டே வரப்போ இன் நோ டைம் நீங்க 2025ல அடையணும்னு நினைச்ச விஷயங்களை நீங்க நெருங்கி வரதை உங்களால உணர முடியும். சோ இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கிரேஸ்ஃபுல்லா இந்த இயருக்கு நன்றி சொல்லி அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்த வருஷத்துக்கான கோல்ஸையும் ஆக்ஷன் பிளானையும் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அடுத்த வருஷத்தோட ருட்டீனை நீங்க ரெடி பண்ணுங்க. இது 3ஐயும் நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க புது வருஷத்தை எப்போதும் போல இல்லாம ரொம்ப பாசிட்டிவா நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷிங் யூ a very successful new year and all the blessings from the universe. அப்படி உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷனோட ஃபுல் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதோட காசோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது எல்லாமே அடுத்த வருஷம் நிஜமாகி வரதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க அன்பான கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.